உங்கள் எல்லோருக்கும் 7/11/2025 வெள்ளிக்கிழமை ராகுகால பூஜை. ராகுகாலம் வள்ளல் பெருமானுக்கு இல்லை. இவருக்கு அவர் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் தான் அவர் உடம்போடு மறைந்தார். அவர் மறைந்த இடம் மேட்டுக்குப்பம். அவருக்கு ஞானம் கிடைத்தது சென்னை கந்தக்கோட்டை முருகப்பெருமான். அவருக்கு அன்னம் கொடுத்தது திருவற்றியூர் வடிவுடை அம்மன். பசியோடு இருக்கிற பொழுது வள்ளல் பெருமானுக்கு அன்னம் கொடுத்தவர் வடிவுடை அம்மன். அதனால்தான் வள்ளல் பெருமான் தாயாக வடிவுடை அம்மையை ஏற்றுக்கொண்டார். அவருக்கு ஞானம் கிடைத்த இடம் சிதம்பரம், பஞ்சபுர ஸ்தலத்தில் ஒரு ஸ்தலம். ஆகாய ஸ்தலம் அல்ல, தேவ ரகசியமான ஸ்தலம். அந்த சிதம்பர நடராஜர் பெருமான் தான் இவருக்கு ஞானத்தை கொடுத்து அவர் உடம்பு முழுவதும் அருளை கொடுத்தார். அதனால்தான் வள்ளல் பெருமான் எழுதுகிற காலங்கள் எல்லாம் திருச்சிற்றம்பலம் என்று எழுதுகிறார். அவர் வடலூரில் வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த காலங்கள் 45 ஆண்டு காலமும் வடலூரில் இருந்து தர்மசாலையை தொடங்கினார். இப்பையும் அவர் பத்த வச்ச அடுப்பு 200 வருஷத்துக்கு மேலே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. 3 வேளையும் அன்னதானம் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி அவர் கையால் ஏற்றப்பட்ட தர்மசாலைகளுடைய தீபம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவர் கடைசியாக எல்லாத்தையும் தெரிஞ்ச பிறகு அவர் மறையக்கூடிய காலகட்டம் வரும்பொழுது ஞான சபையை கட்டி ஞான சபையில் பூசம் அன்று மாத பூசம் அன்று 5 திரையை நீக்கி அரை ஜோதி தரிசனத்தை காட்டுகிறார். தைப்பூசத்தில் தான் முழு ஜோதி தீப ஜோதி தரிசனம். கடைசியாக அவரோட இருந்தவங்க 4 பேர். வள்ளல் பெருமானுக்கு ஒரு கோபம் வருது. நான் சொல்கிறது நீங்கள் கேட்க மாட்டேன்றீங்க. ஒரு தீபம் ஏற்ற உங்களுக்கு பணிவாக தெரியல, ஒரு தியானம் பண்ணவும் உங்களுக்கு சரியாக தெரியல. நீங்கள் என்னோட பயணத்து வரைக்கும் போதும், இனிமேல் என்னோட வராதிங்கன்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமான் நேராக அங்கேருந்து நடந்து 1.5 கிலோமீட்டர் கருங்குழிக்கு போனார். அங்கே கருங்குழியில் ஒரு விநாயகர் பெருமான் ஒரு குளம், இப்பையும் வற்றாத குளம் அது. அந்த குளத்துக்கு குளிச்சுட்டு விநாயகருக்கு பூஜை பண்ணுவார். அவர் முதல்ல பாடின பாட்டு கலைநிறை கணபதி சரணம் சரணம்னு விநாயகர் பெருமானுக்கு தான் சங்கல்பம் பண்ணார். அங்கே 1.5 வருஷம் இருந்துட்டு கடைசியாக அவருக்கு ஞானம் விநாயகர் அருள் கிடைச்ச பிறகு நேராக அங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் மேட்டுக்குப்பம். மேட்டுக்குப்பத்தில் 1874 1874 அவர் ஒரு ரூமுக்குள்ளே போகிறார். டோரை க்ளோஸ் பண்ணுறார். எல்லாரும் கூட்ட சொல்கிறாங்க, எல்லாரும் அழுகுறாங்க. சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 3 நாள் கழித்து டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. சுவாமிகள் இல்லை, உடம்போடு மறைஞ்சார். அதனால்தான் 19ஆவது நூற்றாண்டில் வள்ளல் பெருமான் உடம்போடு மறைந்த இடம் வடலூர்லேருந்து 3 கிலோமீட்டர் மேட்டுக்குப்பம். வள்ளல் பெருமான் மாறி ஒரு அற்புதமான குரு இந்த பூலோகத்தில் இந்த கலியுகத்தில் பார்ப்பது கடினம். அதனால் அவர் உள்ளம் வெள்ளை, அவர் மனம் வெள்ளை, அவர் உள்ளத்தினுடைய தூய்மை வெள்ளம். அவர் இன்னொரு வரி சொல்றார், படுக்கவோ பாய்க்கு கதி இல்லை, குடிக்கவோ குழுக்கு வழி இல்லை, இந்த பாரில் சென்று பிச்சை எடுக்கவோ திடமில்லை என்றார். அது மட்டும் இல்லை, இன்னொன்று சொல்றாரு, வட்டி மேல் வட்டிகள் மார்க்கத்தின்றீர். கூட்டு வட்டி மேலே கூட்டி போட்டு வசூல் வாங்குறீங்க. எல்லாத்துக்கும் மேலே இந்த உயிர் வெட்டுறதை அவர் அவ்வளோ பதபதிச்சார். பயிர்கள்லாம் வாழத்தை பார்த்து அழுதார், தேம்பி அழுதார். ஆகவே எனக்கு வள்ளல் பெருமானிடத்திலே என் ஆத்மா சிவனிடத்திலே என் உயிர் பிரிந்து என் தேகத்தை எடுத்து வந்து அவர் திருவடியில் நான் சமாதியை 7 ஆண்டு காலத்துக்கு முன்பு அமைத்து விட்டேன். சென்ற 3 மாதத்துக்கு முன்பு 4 கட்டை அகண்ட தீபத்திற்கு ரெடி பண்ணியிருக்கேன். ஆகவே என் உயிர் என் உடல் அனைத்தும் என் பெருமான் என் ஒரே குருநாதர். 55 வருஷமா ஒரு குருநாதர் பின்னாடி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் உடலையும் எனக்கு கொடுத்த ஞானத்தையும் அவர் பாத திருவடியிலே சரணாகதி. ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் நல்ல ஒழுக்கமான குருவை தேர்ந்தெடுத்து வள்ளல் திருவருளை பெறுமாறு அன்போடு பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு எல்லா அருளும் கிடைக்க பரிபூர்ணமாக ஆசீர்வாதம் செய்கிறேன்.